LLF versus Kolam United. Check. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கோப் டீம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வரானுங்கப்பா, என்னன்னே தெரியலையே. தோக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாடா. கோலம் யுனைடெட் அணியின் மட்டை வீச்சாளராக ஜான்சன் மற்றும் ராஜ். ஜான்சன் மற்றும் ராஜ் இரண்டு சிறப்பான மட்டை வீச்சாளர்கள். போலர் நேம் சாந்தரூபன். இவர் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஃபன்னி கை. எப்பவுமே மேட்சை வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரி ஆடுவார். டேக் இட் ஈஸி. அவரோட ஸ்ட்ரென்த்தே அதான். நல்ல ஒரு என்கவுண்டரா இருக்கும். இரண்டு அணியினருமே தரம் வாய்ந்த அணியினர். LLF அணியின் ஒரு பொக்கிஷம்னா நம்ம விக்கெட் கீப்பர் சுபாஷ சொல்லலாம். அதே மாதிரி கோலம் யுனைடெடோட தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஜான்சன் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். சாந்தரூபன் வீச அதனை எதிர்கொள்ள ஜான்சன். சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து கவர் திசையில் ரன் அவுட் சான்ஸ். இல்லை அங்க ஒரு நல்ல பேக்கப்னே சொல்லலாம். பேட்ஸ்மேன் ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ரெண்டு பேரும் இந்த ஒரு குவிக் சிங்கிள் போனாங்க. மீண்டும் சாந்தரூபன் வீச அதனை எதிர்கொள்ள ராஜ் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளராக இந்த டோர்னமெண்ட்ல இருந்திருக்கிறாரு கோலம் யுனைடெட் அணிக்காக. அங்க ஒரு சிறு ஃபீல்ட் சேஞ்ச். சாந்தரூபனால் வீசப்பட்ட பந்து கல்லி திசையில் ஒரு ஓட்டங்கள், மீண்டும் ஒரு ஓட்டங்கள். LLF அணி பேட்ஸ்மேனுக்கு ஏத்த மாதிரி ஃபீல்ட மாத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு லாங் ஆஃப் வந்திருக்காங்க, லாங் ஆன் வந்திருக்காங்க. மிட் விக்கெட்ல வச்சவங்க 30 யார்ட் சர்க்கிளுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மீண்டும் சாந்தரூபன் வீச அதனை எதிர்கொள்ள ஜான்சன். சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஒரு ஓட்டங்கள். கோலம் யுனைடெட் சிறப்பான முறையில் ஒரு குட் லென்த்ல பால் போட்டா அதை டாட் பால் கொடுக்காம ஒரு ஓட்டங்களா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை சாந்தரூபன் வீசிய 4 பந்துமே 4 ஓட்டங்கள் மட்டுமே. பவர் பிளேல சிறப்பான முறையில் வீசிக் கொண்டிருக்கிறார். சிறப்பான முறையில் லோ ஃபுல் டாஸ். ராஜ் சிறப்பான ஃபிளிக். ஸ்கொயர் லெக் திசையில் 6. இதுதாங்க ஒரு பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த். நல்ல பால் போட்டா அதை டாட்டா கொடுக்காம கன்வெர்ட் பண்ணி ஒரு லூஸ் பால அது ஒரு ஃபைன் லெக்ல ஒரு ஃபிளிக் பண்ணி ஒரு 6 ஓட்டங்கள். எஸ், இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் கோலம் யுனைடெட் இந்த டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் செட்டரா இருக்காங்க. 114. இப்போ வரையும் அன்பீட்டன். மீண்டும் ஒரு சிறப்பான அடி. அங்க ஒரு ரன் அவுட் பெற வாய்ப்பு இல்லை. ஒரு ஓவர் முடிவடைந்த நிலையில் கோலம் யுனைடெட் அணி 11 ஓட்டங்கள். இன்னும் ஒரு பால் இருக்கு. மன்னிக்கவும், சாரி, இன்னும் ஒரு பால். சாரி, அப்ப 10 தான். சாரி, ஆமா 10. ஆனா ஒரு டாட் பால் கூட இல்ல இந்த ஓவர்ல. எஸ், சாந்தரூபன் மாதிரி ஒரு பவுலரை டாட் பால் இல்லாம விளையாடுறது செம்ம மேட்ரு. அண்ட் ஒரு 6, மத்ததெல்லாம் சிங்கிள். பெரிய ஓவரா மாறி இருக்கு. சோ நல்ல டாட் பால். நான் சொன்னேன் அதே மாதிரி டாட் பால் போட்டாங்க. சோ டாட் பாலோட முடிச்சிருக்கு. சாந்தரூபன் வந்து பாத்தீங்கன்னா செமையா போட்டிருக்காரு. 10 ரன் கொடுத்திருக்காரு. அண்ட் ஜான்சன் அண்ட் ஆர். ஹரி பாத்தீங்களா ரெண்டு டீமுமே எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கா ஆடுறாங்கன்னு.
ஈக்குவலி பேலன்ஸ்டுன்னு சொல்லலாம். எஸ், சோ இந்த சூப்பர் 6ல நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இப்படி தான விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் நல்ல டீம் அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம சாந்த் பால எப்படி விளையாடணும்னு டாட் பால் கொடுக்காம கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. எஸ், அத வந்து ராஜ் ஒரு லூஸ் பால், அது லூஸ் பால் அவ்வளவு ஈஸியான லூஸ் பால் இல்ல, அது ஒரு நல்ல பிக்கப் ஷாட்னே சொல்லலாம். ஒரு ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு 6 ஓட்டத்தை வந்து ராஜ் தனது அணிக்காக முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் 10 ஓட்டங்கள், நோ லாஸ். ஆனா அந்த பால அந்த இடத்துல அடிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டெக்னிக் வேணும். நிச்சயமா காலை பின்னாடி தள்ளி பேட் நல்லா ஃபிளிக் பண்ணாதான் அந்த மாதிரி போகும். சூப்பரா அடிச்சிருக்காரு சுனில். பந்து வீச அதனை எதிர்கொள்ள ராஜ். சுனில் டு ராஜ். நல்ல ஸ்பின்னர். சோ ஸ்பின்னர் அப்படின்னு வரும்போதே நீங்க எக்ஸைட் ஆவீங்க அப்படின்னு தெரியும். இந்த ஓவர்ல விக்கெட் கிடைக்குமா? சுனில் வெர்சஸ் ராஜ். சிறப்பான முறையில் சுனில் வீசினார். நல்ல ஒரு ஷாட்னே சொல்லலாம். பால் கொஞ்சம் ஸ்லோவா வந்ததனால ராஜோட பேட்ல கிளிக் ஆகல. ஆமா, பேஸ்ல பீட்டன் ஆயிட்டாருங்க. கரெக்டான ஷாட்டுக்கு தான் போனாரு. அந்த பால ஸ்கொயர் லெக்ல மடக்கி ஒரு 6 அடிச்சிருக்கலாம். ஜான்சனோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்து காட்டுறாரு ராஜ் கிட்ட. மறுபடியும் மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. அங்க கீப்பரை நம்ம பாராட்டி ஆகணும். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நல்ல கீப்பிங் பண்ணியிருக்காரு அவரு. சுனில் வீசப்பட்ட பந்து, அது ஒரு அகலப்பந்து, வைட். சோ சுந்தரன், நான் ரன்னிங் கமெண்ட்ரி அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உண்மையான ரன்னிங் கமெண்ட்ரினா நீங்க பண்றதை பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியுது. அப்படி நீங்க ஃபுட்பால் பண்ணும்போது சரி, கிரிக்கெட் பண்ணும்போது சரி, அடுத்தடுத்த செகண்ட் ஓடி 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 ஒரு மாதிரி செமையா கொண்டு போறீங்க. விஷயம் என்னன்னா எனக்கு உட்கார்ந்தா பேச வராது. ஓஹோ, இங்க ஒரு ரிவ்யூ போயிருக்காங்க. எஸ், அகல பந்துக்கு ஒரு ரிவ்யூ. யா, சோ அம்பையர் டிசிஷன் இஸ் வைட். bowling சைடுல இருந்து போயிருக்காங்க. அங்க ஒரு கிளாசிக் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு சுபாஷ். செம்மையா இருக்கு. அண்ட் டிசிஷன் வந்திருக்கு வைட். வைட் டிசிஷன் அம்பையர். சோ இந்த வைட் டிசிஷன் மூலம் நம்மளுடைய எல்எல்எஃப் அணியின் ஒரு டிஆர்எஸ் இழந்து உள்ளார்கள். இனிமேல் பட்டு அவங்களுக்கு வந்து bowling டைம்லெஸ் டிஆர்எஸ் கிடையாது. பேட்டிங்ல ஒண்ணே இருக்கு. எஸ், மீண்டும் சுனில் வீச அதனை எதிர்கொள்ள ராஜ். இந்த ஓவர்ல ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்ற மாதிரியே தோணுது. அது என்னன்னு தான் தெரியல. இன்னும் ஒரு சிறப்பான அடி. கேட்சா? கேட்ச், கேட்ச். முதல் விக்கெட்டை இழந்துள்ளார்கள் கோவளம் யுனைடெட் அணி. யா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுனில் 2 டாட் பால் போட்டு அந்த வைடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு போனனால இழுத்து போட்டாருன்னு சொல்லலாம். சோ இங்க விக்கெட்டை தூக்கி இருக்காரு. சொன்ன உடனே வந்த உடனே சுனில் ஓவர்ல ஒரு விக்கெட் இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கான பதில் கிடைச்சிருக்கு. கோவளம் யுனைடெட் நம்பிக்கை நட்சத்திரம் திரு பாலு களத்தில். பாலு. சோ பாலு அவர்கள் இங்க இருந்து இந்த மேட்சை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனா என்ன டார்கெட் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் 50 to 55 அடிக்கணும். ஏன்னா எல்எல்எஃப் ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர் உள்ள சைடு. எஸ், ஸோ 50 to 55 அடிச்சா நல்ல ஒரு டஃப் காம்படிஷனை பார்க்கலாம். இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க கோவளம் யுனைடெட்ல இருந்து. ஒன் டவுன் வந்து ஆல்ரெடி பேட் அப் பண்ணது வந்து சுரேஷ். சோ இந்த ஸ்பின்னர்ஸ் வரவோ இந்த காம்பினேஷன் அவரோட லைன் அண்ட் லென்த் மாத்துறதுக்காக பால் உள்ள அமைச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பாப்போம் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கோவளம் யுனைடெட்க்கு. ஆனா எனக்கு என்னமோ 60 பிளஸ் ஒரு 70 வந்தாதான் ஒரு கரெக்டான ஸ்கோரா இருக்கும்னு தோணுது. ஆமா ஆமா, 70 வந்தா ஒரு பாஸ் ஸ்கோர்னு சொல்லலாம். யா, 50 நீங்க சொல்ற 55லாம் ஒரு ஃபைட்டிங் டார்கெட்டா இருக்கும். எஸ், ஏன்னா நேத்து 2 விக்கெட் லூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு கம்பேக் கொடுத்ததை நம்ம பார்த்தோம் எல்எல்எஃப் கிட்ட இருந்து. சோ சுனில் வீச அதனை எதிர்கொள்ள பாலு. சோ ஃபீல்ட் செட்டிங் சில மாற்றங்கள் நடக்குது. நல்ல அட்ஜஸ்ட்மென்ட் பண்றாங்க. சுபாஷ் தன்னுடைய முழு திறமையும் அங்க வெளிப்படுத்திக் கொண்டிருக்கார். சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து ஃபைன் லெக் திசையில் நல்ல ஒரு பேக் ஃபுட்ல வந்து ஒரு புல் பண்ணாரு. கீப்பர் கொஞ்சம் சேஃபா இருங்க. ஏன்னா எல்லாருமே பேக் ஃபுட்ல நல்லா வந்தாடுறாங்க. ஒரு சிங்கிள் யாருக்கு? ஸ்ப்ரே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு?
ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல ஸ்ப்ரே எடுத்துட்டு போங்க சார். என்னாச்சு கையில? ஓ கீப்பர் சொன்ன நீங்க அப் டு நிக்கிறீங்க, உங்களோட இது எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த மேட்ச்ல உங்க டீமுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ் ஆக இருக்கும். சீக்கிரமா எடுத்துட்டு போங்க, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போலாம்ல. கமான். ஸோ அந்த வெறி, அந்த கிரிக்கெட்ல இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும், விக்கெட்ஸ் எடுக்கணும். அதாவது இந்த மாதிரி நேரத்தில் நல்ல பேக் ஃபுட்ல போயிட்டு ரிவர்ஸ் ஷாட்லாம் அடிக்கும் போது அப் டு நிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை தாண்டி கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சோம் அப்படின்னா ஹரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப் டு நிக்கிறதுனால பல பிளஸஸ் இருக்கு. ஆமா, இப்ப நேத்து எங்களுக்கு அப் டு நின்றதுனால அந்த டீமுக்கு மைனஸ் ஆச்சு, எங்களுக்கு ஒரு 13 ரன் வந்தது. எஸ், பட் ஆனா இந்த டீமோட விக்கெட் கீப்பர் வந்து மிகவும் பிளஸ்ஸா இருக்காரு. ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் வந்து பேட்டிங்கை விடவே முடியாது. பேக் ஆஃப் த மைண்ட்ல வந்து விக்கெட் கீப்பர் அப் டுல நிக்கிறார், ஸ்டம்பிங் சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. எஸ், ஆமா, இறங்கி போனாலே அங்க விக்கெட் போயிடுமோன்ற பயம் இருக்கும். அதனால ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும், அவங்களால இழுத்து போட முடியும் பால. ஷார்ட் ஆஃப் த லென்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் குட் லென்த்தும் போட முடியும். ஸோ கீப்பர், ஆர் யூ ஆல் ரைட்? மீண்டும் ஜான்சன், சுனில் வீச ஜான்சன் அதனை எதிர்கொள்ள. சுனில் வீசிய பந்து அது ஒரு ஃபுல் டாஸ், அது ஒரு மிஸ் பண்ணிட்டாரு ஜான்சன். அது ஒரு ஈஸி பிக்கப் ஷாட் தான். இது ஒரு ஆம் பால் இல்லனே? ஆம் பால் ட்ரை பண்ணாரு, பட் அது ஃபுல் டாஸா மாறிடுச்சு. எஸ், ஆக்சுவலா நீங்க ஒரு ஸ்பின்னர் அப்படின்றதுனால நான் கேக்குறேன், ஆம் பால் அதோட அட்வான்டேஜ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி டைம்ல அதை யூஸ் பண்ணுவாங்க? நீங்க ஒரு குயிக் சிங்கிள், அதாவது ஆம்பால் எப்போ யூஸ் பண்ணலாம் நம்ம பார்த்தோன்னா, ஒரு செட்டில் ஆன பேட்ஸ்மேன் ஒரு ஒரு ஃப்ளோல வந்து போயிட்டு இருக்கும்போது அது ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா தான் அதை வந்து போடணும். எஸ், ஏன்னா அந்த ஸ்பீட் வேரியேஷனை காட்டுறதுக்காக பேட்ஸ்மேன் ஆல்ரெடி செட்டில் ஆகி அந்த ஃப்ளோக்கு ரெடியா இருப்பாங்க. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட்ல அந்த ஆம்பால் அடிக்கும் போது ஃபாஸ்டா வரும். அது யார்க்கரோ இல்ல ஒரு குட் லென்த்ல போட்டு பந்து திரும்பினாலும் அது ஒரு டாப்பிஜுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ இங்க 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 13-1. இப்போ வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருக்காங்க பவுலிங் டீம். சோ LLF ஆப்வியஸா நமக்கு தெரியும் நல்ல ஒரு பவுலிங் சைடு அப்படின்னு சொல்லி. நீங்க எல்லா மேட்சை பாத்திருக்கீங்க. கோவளம் யுனைடெட் பேட்டிங்ல கம்பேக் கொடுத்திருக்காங்க. நிச்சயமா இந்த டைம் கம்பேக் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா பாலு அண்ட் ஜான்சன் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது, முக்கியமா ஜான்சன் ஒரு செம்மையான ஒரு பேட்ஸ்மேன். அவர் இருக்கும்போது என்ன மாதிரியான பவுலிங் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ டிஸ்கஷன்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லை LLF கிட்ட. ஸோ அவ்வளோ டிஸ்கஷன், ஈச் அண்ட் எவ்ரி பால்க்கு கீப்பர் வந்து அந்த பவுலர்ஸை என்கரேஜ் பண்ணிட்டு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு கோவளம் யுனைடெட் வந்து ஒரு திறமையான அணி. யா, ஸோ இங்க ஆன்லைன்ல 323 பேர் இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இந்த மேட்ச் சூப்பர் 6 LLF vs கோவளம் யுனைடெட். மூணாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால், பிரவீன் வீசிய பந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல ஷார்ட் செலக்ஷன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா 30 ஆட் சர்க்கிள் உள்ளே நின்றுச்சு பால். டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது. யா, இதுதான் வந்து தி ஸ்பார்க்லிங் ஓவரா இருக்கும் கோவளம் யுனைடெட்க்கு. பார்க்கலாம் பொறுத்திருந்து. சோ பிரவீன் குமார் மொத சிங்கிள், இன்னும் 5 பால் இருக்கு ஸ்ட்ரைக்ல. இப்ப பாலு ஒரு மாதிரி கொஞ்சம் ஷார்ட் பேட்ஸ்மேன்ஸால சீக்கி ஷாட்ஸ்லாம் போக முடியும், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்க. பட் அவுட்ஃபீல்டு சரியில்லை. சீக்கி ஷாட் ஆனாலும் கன்வர்ஷன் ரேட் ரன்னுக்கு கம்மியாக தான் இருக்கும். கரெக்டான ஒரு வார்த்தை. இங்க லெஃப்ட் ஹேண்டு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, அதனை நேர்த்தியான முறையில் பாலு அவர்கள் சிங்கிள் கடிச்சிருக்காரு. மிட் ஆஃப் திசையில் ஒரு ஓட்டங்கள். பேக் டு பேக் சிங்கிள்ஸ். இங்க 4 பால் இருக்கு, மேக்ஸிமைஸ் பண்ணியே ஆகணும். இது வரைக்கும் ராஜ் தான் ஒரு ஹிட்டை வந்து பண்ணியிருக்காரு. ஆமா, மீண்டும் பிரவீன் வீசிய பந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே பெற வாய்ப்பு. அங்க ஒரு ரன் பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. ஆனா பேட்ஸ்மேன் இஸ் கம்ஃபர்டபிளி இன்சைட்.
3 பால் 3 சிங்கிள். இந்த ஓவரை கன்வெர்ட் பண்ணுவாங்களா பெரிய ஓவரா? என்ன பொறுத்த வரைக்கும் சிங்கிள்ஸ் இஸ் நாட் கோயிங் டு டேமேஜ் எனி, பெரிய விதமா எந்த டேமேஜ் எல்எல்எஃப் கொடுக்க போறதில்ல. கண்டிப்பா. சிறந்த முறையில் வீசப்பட பந்து 6 ஓட்டங்கள் பெறுமா? கேட்ச் இல்லை இல்லை இல்லை, விக்கெட்டா லூஸ் பண்ணிருக்காங்க லாங் ஆஃப் திசையில். சோ முட்டி போட்டு நல்ல போஸ்டர் மெயின்டைன் பண்ணி தான் அடிச்சாரு, இருந்தும் பாலுவால கிளியர் பண்ண முடியல. இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ட் அந்த ஷாட்ல தேவைப்படுச்சு. சோ 2 பால் ஃபேஸ் பண்ணி 2 ரன் அடிச்சு பெவிலியன் திரும்பி போயிட்டு இருக்காரு. 2.3 ஓவர்ஸ்ல 16க்கு 2. ஹரி, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப போடுற பிரவீன் வந்து நல்ல ஒரு யார்க்கர் லென்த்னு சொல்ல முடியாது, அத கிளியரிங் லென்த்னு சொல்ல முடியாது. அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் பேட்ஸ்மேனால பேட்டையும் ஃப்ரீயா விட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. எஸ், கரெக்டா சொன்னீங்க. சோ சில பால் வந்து ஸ்லாட்ல மாட்டிக்கும் இந்த மாதிரியான பவுலிங் போட்டுட்டு இருக்கும்போது. ஆனா இவர் பிரிசைஸ்டா அந்த லைன் லென்த் கரெக்டா போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஓவர் பாத்தீங்கன்னா ஹரி, இப்போ இங்க இருக்க போலர்ஸ் பேட்ஸ்மேன் எல்லாமே நல்ல செட்டில் ஆனவங்க இந்த பிச்சோட கண்டிஷன். ஏன்னா இப்போ 5வது ரவுண்ட் 6வது ரவுண்ட் ஆடுறாங்கன்னா விக்கெட்டோட கணிப்பு இருக்கும். சோ அதனால போக போக ரன் ஸ்கோரிங் வந்து உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கும். டெஃபினட்டா. ஏன்னா பவுலர்ஸ்க்கு எந்தெந்த ஏரியாஸ்ல போடலாம், எந்தெந்த மாதிரி போடலாம் ஐடியாஸ் நிறைய வந்திருக்கு இந்த 6வது ரவுண்ட்ல. அதனால தான் நான் சொல்றேன் 40 to 45 அடிச்சாலே கோவளம் யுனைடெட் ஒரு நல்ல டஃப் கொடுப்பாங்க. எஸ், பாப்போம் அந்த ஸ்கோர் வருதான். இப்போதைக்கு ஸ்கோர் 16க்கு 2. இன்னும் 2 பால் இருக்கு இந்த ஓவர்ல. ஓ, அப்பீல் பண்றாரு. ஆனா நல்ல பால் பாத்தீங்களா, திருப்பி அதே லைன் அண்ட் லென்த்ல தான் போட்டார் பாருங்க அவரு. சோ ஒரு நியூ பேட்ஸ்மேன் ஃப்ரெஷா வந்து பேட்டை தொடும்போது இந்த லைன்ல போட்டா டெஃபினட்டா வாய்ப்பு இல்லங்க. பிரவீன் வந்து எல்லா பந்து வீச்சாளருக்கும் சொல்லிட்டு இருக்காரு இந்த பிட்ச்ல எப்படி போடணும்னு. ரொம்ப எஸ்பெஷலி ஸ்கோப் டீம் பவுலர்ஸ் பாத்துங்கப்பா. ஆஹா, கேட்சா வாய்ப்பு இருக்கு, புடிச்சிருக்காருங்க. அடுத்த விக்கெட்டையும் எழுந்திருக்காங்க சுரேஷ் அவர்கள். டக் அவுட் திரும்பி போய் ஆகணும். ஒரு கேட்ச், அது அவ்வளவு ஒரு ஈஸியான கேட்ச் இல்ல. ரன்னிங் பேக்வர்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த பீச் சாண்ட் உண்மையிலே இது ஒரு நல்ல கேட்ச்னு தான் சொல்லணும். சூரியனும் ஒரு முக்கியமான ஃபேக்டர்னா வெயில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கேட்ச் எடுக்கிறது நார்மலான விஷயம் கிடையாது. ஆனா அங்க லாஸ்ட் பால்ல ஒரு விக்கெட், செலிப்ரேஷன்ஸ் வேற மாதிரி. சோ இங்க 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிவுல 16க்கு 3. இன்னும் அவங்களுக்கு தேவைப்படுற ரன் ஒரு 30 அடிக்கணும். 2 ஓவர்ல அடிப்பாங்களா பொறுத்து இருந்து பார்க்கலாம். 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 16க்கு 3. சோ எல்எல்எஃப் ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் டீம் அப்படிங்கறத ஒன்ஸ் அகைன் நீங்க காமிச்சிருக்காங்க. எல்எல்எஃப் அணியினர் கூல் அண்ட் கம்போஸ்டா விளையாட்டு இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாதிரி இங்க லோக்கல் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். கோவளம் யுனைடெட் அடியின் அதிரடிக்காக. எஸ், ஆஃப் கோர்ஸ். ஒரு 4 பெரிய ஹிட் இந்த ஓவர்ல வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் குதூகலமாய் குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க இது வந்து ஒரு முக்கியமான ஓவர் மிஸ்டர் ஹரி. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் கோ வித் தி ஃப்ளோ விண்ட்ல அடிக்க போற ஒரு டைரக்ஷன். எஸ். சோ இத வந்து ஜான்சன் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண போறாருன்னு தான் பாப்போம். கண்டிப்பா நான் யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். பெரிய ஒரு ஸ்கோர் வேணும் அப்படின்னா இன்னும் 2 ஓவர் இருக்கு, 12 பால் இருக்கு. இப்போ ஸ்கோர் 16க்கு 3. பவுலர் நேம் ப்ளீஸ். பிரசாத் வீச அதனை எதிர்கொள்ள ஜான்சன். ஆக்சுவலா பிரசாத் ஒரு பியூட்டிஃபுல் பவுலர் எல்எல்எஃப்க்கு. ஹரி, நம்ம 2 பேரும் ஒரு பந்தியை வச்சுக்கலாமா? இந்த ஓவர்ல 2 6 வெளியே கிளியர் ஆகுது. இந்த ஓவர்ல 3 6 வெளியே கிளியர் ஆகுது. ஓகே ஓகே, பாத்தலாம். 2 3 பாப்போம். இல்ல நீங்க 2 சொல்றீங்களா? நான் 6 வராதுன்னு சொல்றேன். ஐ வில் கோ வித் பிரசாத் அண்ட் எல்எல்எஃப் டீம். நீங்க 2 6 சொல்லிருக்கீங்க. சோ ஸ்ட்ரைக்ல ஜான்சன் இருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் நவீன் உள்ள வந்திருக்காரு. நவீன் போன மேட்ச் நவீன் வந்து 4 படமும் சொல்லட்டி அடிச்சாருங்க, அதை நீங்க மறந்துட கூடாது. ஓஹோ, ஸ்டம்மா க்ளோஸ் லெக் ஸ்டம்புக்கு. இட்ஸ் a white ball. LLF க்கு ரிவ்யூ இல்ல. லெட்ஸ் மூவ் ஆன். LLF க்கு ரிவ்யூ இல்ல. ஆனா நல்ல பால் இது. உண்மையாவே லெக் ஸ்டம்புக்கு ரொம்ப க்ளோஸ். புஷ் பண்ணலாம். 3வது மேட்ச் 10 மணிக்கு இருந்தது. அம்பையர் லெட்ஸ் புஷ் இட். எஸ். ஓ, நல்ல பாலுங்க, நல்ல லென்த். சோ பிரசாந்த் கமான், உங்களால முடியும். பிரசாத். எஸ், பிரசாத் வீச அதனை எதிர்கொள்ள ஜான்சன்.
நான் மறுபடியும் நல்ல பாலுங்க. வைடு கேக்குறாரு ஆனா இல்ல உள்ளதான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டாட் பால்ஸ், இன்னும் 4 பால் இருக்கு. 4 பால்ல 3 பால் டாட் போட்டிருங்க. அண்ணன் கூட இது வச்ச பெட்டில் நான் ஜெயிச்சிருவேன். ஆஹா ரொம்ப ஷார்ட்டா போடலங்க அவரு. பந்து பட்டு பட்டு திரும்புதுன்னு நினைக்கிறேங்க. அவர் கனெக்டான கனெக்ஷனுக்கு தான் போறாரு. ஆமா வெளியில அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் திரும்புது. இது ஒரு லெக் பிரேக் மாதிரி போடுறாரு. ஆமா இறங்கி வந்து அவுட், விக்கெட் இழந்திருக்கிறாங்க. சோ வைடுக்கு ரிவ்யூவா? வைடுக்கா? எஸ் வைடுக்கு. ஓகே, அம்பையர் ரிவ்யூ ஃபார் வைட். ஜான்சன் ஸ்டம்பிங் என்ற முறையில் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். சோ இது வைடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஜான்சன் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனை விக்கெட் எடுக்க வச்சு அது வைடா இருந்தா அந்த வைட் இஸ் நல்ல வைட். புதிய மட்டை வீச்சாளராக ரோஹித். சோ இங்க வைட் அப்படிங்கறத அம்பையர் டிசிஷன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a white, சாரி மணிக்கம் அம்பையர் தான் போனாரு. இட்ஸ் a white ball. சோ அந்த ஒரு வைடோட 2 ரன் வந்திருக்குது அந்த விக்கெட்டோட சேர்த்து. சோ 3.3 ஓவர்ஸ்ல 18க்கு 4 ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க கோவலங்க யுனைடெட் ஏ. இப்போ ரோஹித் பெரிய ஹிட் அடிச்சு இந்த மேட்சை கொண்டு வருவாரா? நீங்க சொன்னதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குண்ணா. இன்னும் 3 பால் இருக்கு. 2 6 வருமா? நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நிச்சயமா இருக்கு. 2 6 வந்தா இந்த ஓவர்ல 30 ரன் கண்டிப்பா வரும். ஓ பால் பிட்ச் ஆனவனே சல்லுன்னு டர்ன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ், அதுவும் ஒரு மீடியம் பேசறால 2 சைடும் திருப்ப முடிஞ்சது அப்படின்னா அவர் ஒரு டேஞ்சரஸ் பவுலர், அசெட் ஃபார் அ பவுலிங் டீம். ஆஹா பேட்ஸ்மேன் இங்க பேலன்ஸ் லூஸ் பண்ணிருக்காரு, அதனால ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டரா போயிருக்கு. கம்போஸ்டா ஆடி இருந்தாருன்னா டெஃபினட்டா கிளியர் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹரி இவர் ஒரு சொடுக்கு போலரா, அந்த டீமோட கேப்டன் பவுண்டரி லைன்ல நின்று அவர்கிட்ட கேட்டேன். ஓஹோ அது அவர் போடுறதுலயே தெரியுதுண்ணா. சரி லாஸ்ட் ஒரு பால் இருக்குங்க. இது வரைக்கும் 2 ரன் தான், ஒரு விக்கெட். சோ பிரசாத் ஒன்ஸ் அகைன் ப்ராமிசிங் பவுலர் அப்படிங்கறத காமிச்சிருக்கார். ஆஹா டாட்டோட இந்த ஓவர முடிவு விட்டுருக்காரு. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 18க்கு 4. அண்ணா பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துருங்க. ஓகே ஓகே, நவீன் ஸ்ட்ரைக்லயே வரலங்க. அச்சோ ஆமா. சோ புது பேட்ஸ்மேன் நவீன் நான் ஸ்ட்ரைக் 2லயே இருந்து இந்த மேட்சை பாக்கும்போது எல்லா டீம் பேட்ஸ்மேனோ இன்னொரு பாயிண்ட் வந்து இதுல என்ன எடுத்துருக்குன்னா, இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு ஃப்ரெஷ் பேட்ஸ்மேன் போயிட்டு களத்துல ஒரு ஃப்ரெஷ் பவுலரை வந்து கனெக்ட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. சோ எக்ஸிஸ்டிங் பேட்ஸ்மேன் டாட் பால் கொடுத்தாலும் கான்ஃபிடென்ட்டா ஸ்மால் கிரவுண்ட் கிளியர் பண்ற எபிலிட்டி இருந்துச்சுன்னா, கான்ஃபிடென்ட்டா ஆடினா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோர் வரும். சோ பேக் டு பேக் விக்கெட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கோரும் வராது, டாட் பால் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஓவரால் ரன் ரேட்டும் ரொம்ப கம்மியா தான் போகும். சோ அப்ப டாட் பால் சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கிரீஸ்ல நின்னு பால் அனலைஸ் பண்ணி அதுக்கு பெரிய ஷாட்ஸ் போணும்னு சொல்ல வரீங்க. எஸ், அதாவது செட்டிலான பேட்ஸ்மேனால அடிக்க முடியலனாலும் அவரோட விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றேன். எஸ் புரியுது. நான் 4 ஓவர் முடிவுல 18க்கு 4 அப்படிங்கறத ஸ்கோர். இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. ஆனா என்ன வரும் ஸ்கோர், என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 35 வருமா? 35 வரணும் 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 வந்து ஆகணும். ஆனா வருமான்னு தெரியலையே. அடுத்த பவுலர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். அவர் என்ன மாதிரியான ஒரு பவுலர், என்ன ஆக்ஷன் போடுவார், எப்படி ஸ்பின்னா பேசா மீடியம் பேசா பொறுத்து இருந்து பார்க்க. எனக்கு மீடியம் ரேணு கோபாலன். ரேணு டு நவீன். நவீன் ஃப்ரெஷ் முத பால் ஆட போறாரு. லாஸ்ட் ஓவர் முத பால ஒட்டுமொத்த நம்பிக்கை சேர்த்து பாருங்க. அங்க மண்டைக்கு மேல 4 போன ஓவர் ஸ்ட்ரைக் கொடுத்தது. இதுதாங்க
கிரிக்கெட் வந்து ஒன்லி ஹார்ட் ஹிட்டிங் கிடையாதுங்க. எஸ், கொஞ்சம் மைண்ட் கேமும் போடணும், ஆப்போனண்டோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும், நம்ம ஆப்போனன்ட்ஸ் நான் ஸ்ட்ரைக்கரோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். இங்க லாஸ்ட் ஒரு பவர் பிளே அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்காருங்க இங்க. சோ இங்க லாங் ஆஃப் ஃபீல்டர் உள்ள தட்டியா சர்க்கிள் உள்ள இருந்தாரு, அவர் தலைக்கு மேல அடிச்சாரு. எஸ்டிஎஸ் கோலம் ஃபெஸ்ட் வழங்கும் ஒரு பவுண்டரி. நல்ல ஒரு யார்க்கர் லென்த்துங்க, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டாரு. அட்டாக் பண்ண முடியாத ஒரு ரீஜியன். நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த 4 பால நான் நவீன தான் ஸ்ட்ரைக் எடுத்துக்க சொல்லுவேன். கண்டிப்பா, ஏன்னா அவர் ஒரு பவுண்டரி அடிச்சுக்காரு, நல்ல கான்பிடன்ஸ் இருக்கும் இந்த நேரத்துல. அங்க பாரு, ஆஹா, அருமையா பே ஆஃப் பெங்கால்ல ஒரு 6 ஓட்டங்களுக்கு 2 பால்ல 10 ரன் வந்திருக்குது. ஒரு டாட் வந்தாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்து ஆட போற டீம்லாம் இதுதான் கிரிக்கெட் வந்து திருப்பி திருப்பி சொல்றேன், கிரவுண்ட்ல வின் பண்றது மட்டும் கிடையாதுங்க, மைண்ட்ல வின் பண்றதும். யா ஷோர். சோ கிரிக்கெட்ல செம்மையா இந்த மேட்சை ஷோகேஸ் பண்ணி 28 ரன் அடிச்சிருக்காங்க. போன மேட்ச் பாத்தீங்கன்னா செம்பாக்கம் வெர்சஸ் டிபிசி திருவிடந்தையில யா ஒரு 19 ரன் அடிச்சாங்க. ஆமா, அதுக்கப்புறம் அடுத்த பவுலர் வந்து போட்ட லைன் அண்ட் லென்த் பாத்தீங்களா? ஆமா, செம்பாக்கம் எல்லாமே எதுல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா உள்ள போட்டா வாரி விடுறதும், ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டா கட் அடிக்கிறதுல இருந்தாங்க. ஆமா, அந்த தம்பி போட்ட பால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆஃப் லென்த்ல போட்டாரு, ஆனா அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் கரெக்ட்டா யாராலுமே அதை புல் எடுக்க முடியல. சோ அந்த வீக்னஸ் அந்த பேட்ஸ்மேன் அந்த bowler நல்லா பார்த்து போட்டதனால தான் இன்னைக்கு டிபிசி வந்து ஃபைனல் 3ல வந்து குவாலிஃபை பண்ணிருக்காங்க. டிபிசி அணியினருக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். ஆஹா, ஐயோ அடிக்க முடியலங்க, பரவாயில்ல. டோன்ட் கெட் தி சிங்கிள், கீப் இன் தி ஸ்ட்ரைக் படி. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல். தோனி மாதிரி ஆடுறாரு, ஜடேஜாவை நீ நில்லுன்னு அடிக்கிறான்ற ஒரே ஒரு ரோல்ல மீண்டும் எதிர்பார்ப்போம். நவீனிடம் 2 பந்துகளில் அட்லீஸ்ட் ஒரு 6 ஆச்சு. பாப்போம் 2 பால் இருக்கு, ஒரு கிளியர் வருமா? முடியல, அந்த 5வது பால்ல முடியல. லாஸ்ட் ஒரு பால் இருக்கு. கீப்பர் இஸ் பம்ப்ட் அப், ஒரு மாதிரி குதிச்சு கொலாவிக்கிட்டு இருக்காருங்க. லாஸ்ட் ஒரு பாலுங்க. ஸ்கோர் இப்போ 28க்கு 4. ஒரு 6 அடிச்சாங்கன்னா 34 வரும். 35 ஒரு ஃபைட்டிங் டார்கெட் இல்ல, கொடுக்கல. 28ஓட நிறுத்தி இருக்காங்க. நம்மளோட கோவலம் யுனைடெட் ஏவ சுருக்கி இழுத்து பிடிச்சிருக்காங்க. 5 ஓவர் முடிவடைந்த நிலையில் கோவலம் யுனைடெட் அணியினர் 28 ஓட்டங்கள், எல்எல்எஃப் அணியினர் 29 ஓட்டங்கள் பெற்றால் டாப் 3க்கு குவாலிஃபை ஆகுறாங்க. எஸ், 30 பால்ல 29. பவுலிங்ல தான் எல்லாமே இருக்கு. பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோவலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்டோட சீசன் 1ல 20வது நாள் சூப்பர் 6 பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த சூப்பர் 6ல இது 2வது மேட்ச், எல்எல்எஃப் மாமல்லபுரம் வெர்சஸ் கோவலம் யுனைடெட் ஏ. இதுல கோவலம் யுனைடெட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 28 ரன் அடிச்சிருக்காங்க. 29 அடிச்சா எல்எல்எஃப் மாமல்லபுரம் வின்னு. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி.
சாரி பேட்ஸ்மேன்ஸ் உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்க. அங்க போன உடனே ஒரு ஃபிஷ் ஃபை கீப்பர் அண்ட் ஸ்லிப் ஃபீல்டருக்கு ஃப்ரம் த ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன். முப்பது பாலுக்கு 29. கெட்டபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி கெட்டபிள். ஸோ கதிர் அண்ட் சாந்தரூபன் ஓப்பனிங் வந்திருக்காங்க. கதிர் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். முதல் பால் ஸ்கொயரா தூக்கி விடுறாரு. 4 வருமா? ஓ வரல, நின்றுக்கு பால். அங்க போய் 2 ரன் வந்துருங்க முதல் பால்லே. ஆனா நல்ல இன்டென்ட் காமிக்கிறாங்க கதிர். புவனேஷ் அவர்கள் தான் பவுலிங்ல இருக்காரு. செக் செக் ஹரி. ஆனா அடுத்த மேட்ச் நாங்க கொஞ்சம் Dress சேஞ்ச் பண்ணிட்டு உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். யா ஷூர், நான் கண்டிப்பா. சோ இங்க முதல் பால்ல 2ங்க. சோ கதிர் அண்ட் சாந்தரூபன் என்ன பண்ணுவாங்க இந்த மேட்ச், யார் ஜெயிப்பாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க பார்த்திருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோவளம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1 டே 20 மேட்ச் நம்பர் 2 in the Super 6. ஸோ இங்கே ரிவ்யூ போயிருக்காங்க. அம்பையர் டு தேர்ட் அம்பையர் 1 ஷாட் செக் பண்ணுறாங்க. நல்லா கிரீஸ்ல இருந்து கரெக்டா மல்லிக்கு போவாங்கன்னா 1 முழம் கொடுப்பாங்கல்ல, அந்த 1 முழம் கேப்புக்கு பேட்டை உள்ள வச்சுட்டு வந்துருக்காருங்க. கரெக்ட் ரன். முதல் பால் 2 ரன்னுங்க. லெக் சைட்ல தட்டி விட்டுருக்கார். இதுவும் ஒரு பவுண்டரிக்கான ஷாட் தான், ஆனா முடியல. நல்ல த்ரோ. இங்க நல்ல ரன்னிங். 2 பால்ல 4 ரன் வந்திருக்குது. ரெண்டு பாலுக்கு 4. இன்னும் 4 பால் இருக்குது. லெக் சைட்ல இல்ல ஆஃப் சைட்ல ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் அண்ட் சிங்கிள். 3 பால் 5 ரன் வந்திருக்குது. பெரிய ஷாட்ஸ் வராட்டியும் இந்த மாதிரி அடிச்சாலே போதும். ஏன்னா ரெக்வயர்ட் ரன் ரேட் 5.33 தான். சரவணா நல்ல டெலிவரிங்க. செம்ம பாலுங்க. சூப்பரா போட்டிருக்காரு புவனேஷ். இது வரைக்கும் பெரிய ஷாட்ஸ் கொடுக்கல. நீங்க ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. இன்னும் அடுத்த பால் டாட் பால் போட்டு அதுக்கு அடுத்த பால் பிரஷர் மேக் பண்ணி ஒரு விக்கெட்டை தூக்குவாரா? 4 பாலுக்கு 5. ஆஹா தூக்கி விட்டுருக்காரு. கொடை இது. ஃபீல்டர் கீழே இருக்கா? ஓ முடியலங்க. சிங்கிள் மட்டுமே.
5 பாலுக்கு 6. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். புவனேஷ் வெர்சஸ் கதிர். கதிர் ஒரு நல்ல ஷாட்டுக்கு போ பாயிண்ட் திசையில தட்டி விட்டுருக்காருங்க சிங்கிள். அந்த ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடிவடையுது. நல்ல ஓவர், பெரிய ஷாட்ஸ் எதுவும் போல, பவுண்டரிஸே வரல. ஆனாலும் 7 ரன் அடிச்சிருக்காங்க. தேவையான ரன்கள் ஒரு ஓவருக்கு 5 தான். 7 அப்படின்னும் போது நல்ல ஓவர் ஃபார் த பேட்டிங் டீம். விக்கெட் எதுவும் இல்லாமல் முடிச்சிருக்காங்க. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 7க்கு நோ லாஸ். ஸோ இங்கேருந்து நம்ம கோவலங்க யுனைடெட் இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கணும், டாட் பால்ஸ் போடணும். அட்லீஸ்ட் ஒரு 10 பாலாவது டாட் பாலாக போடணும். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே இந்த எண்ணிலேருந்து இளங்கோவன் மொதல் பால் வைடுங்க. எக்ஸ்ட்ரா ரன் வந்திருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் எக்ஸ்ட்ராஸ் போடவே கூடாது. ஸோ இளங்கோவன் வெர்சஸ் கதிர். நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் போத் த டீம். ஆனால் எல்எல்எஃப் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம். பேக் ஃபுட்ல போயிட்டு ஒரு ஸ்லாக் ஸ்வீப்புக்கான ஒரு முயற்சி, ஆனால் கனெக்ட் ஆகல, சிங்கிள். ஸோ என்னதான் சிங்கிள்ஸ் ரன்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாலும் இங்க பெரிய ஷாட்ஸ் வரல. பெரிய ஷாட்ஸ் கொடுக்காம இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் கோவலங்க யுனைடெட்க்கு. இன்னும் 5 பால் இருக்கு இந்த ஓவர்ல. மறுபடியும் ஒரு நல்ல டெலிவரிங்க. செம்மையா போடுறாரு இளங்கோவன். டாட் பால்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காரு. பிரஷர் பில்ட் ஆகுமா? இப்போதைக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்க எல்எல்எஃப். ஆனா இப்போ கரண்ட் ரன் ரேட், ரெக்கார்ட் ரன் ரேட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துகிட்டு இருக்கு. 22 பாலுக்கு 20 அடிக்கணும். நல்ல ஷாட், சூப்பர்வான ஒரு ஷாட். ஒரு புல்லட்டை ரிலீஸ் பண்ணாராங்க பேட்ல இருந்து. அண்ட் சிங்கிள் மட்டுமே. பாலர் பேக் டு தி கமெண்ட்ரி. எஸ், வந்துட்டீங்களாண்ணா? அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எஸ். சோ அடுத்த மேட்ச் ஸ்கோப் கோலம் வெர்சஸ் ஸ்பார்டன்ஸ் கோலம். ஸ்கோப் வெர்சஸ் ஸ்பார்டன்ஸ் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்ச். அதுக்கு முன்னாடி கமிங் பேக் டு திஸ் மேட்ச், விக்கெட் அங்க எடுத்து கொடுத்திருக்காரு இளங்கோவன். ஓபனிங் பேட்ஸ்மேன் கதிரை கிளீன் போல்ட் ஆக்கி இருக்காருங்க. பிரஷரை பில் பண்ணி விக்கெட்டை தூக்கி இருக்காரு. 1.3 ஓவர்ஸ்ல 1.4 ஓவர்ஸ்ல 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட். ஹரி அண்ணா, எப்பவுமே இந்த லோ ஸ்கோரிங் என்கவுண்டர் வந்து ஒரு த்ரில்லரா தான் இருக்கும். டெஃபினட்டானா. அதாவது பேட்ஸ்மேன் மைண்ட் செட் நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கவும் போகாம தடவி தடவி ரன் எடுக்கணும்னு நினைக்கும் போது ஓவராவே பில்ட் பிரஷர் வந்து ஆயிடுவாங்க. அத வந்து ப்ராப்பரா வந்து நம்ம கோவலம் யுனைடெட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா முதல் ஓவர்ல இருந்து இன்னைக்கு இப்போ வரையும் எல்எல்எஃப் மாதிரியான ஒரு டீம் கிட்ட இருந்து பெரிய ஷாட்ஸ் பார்க்கல, பவுண்டரிஸ் கிளியர் பண்ணல. அதுவே ஒரு பிரஷர் தான். அதுக்கான ரீசன் கோவலம் யுனைடெடோட தி ஸ்ட்ராங்கஸ்ட் bowling லைன்-அப் தான் நான் சொல்லுவேன். யா, புவனேஷ் முதல் ஓவர் நல்லா போட்டாரு வெறும் 8 ரன்னுக்கு. அண்ட் இங்க இளங்கோவன் செம்மையா போட்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் 4 பாலுக்கு 3 ரன் ஒரு விக்கெட். இன்னும் 2 பால் இருக்குண்ணா. இன்னும் 2 பந்துகள். யா, புதிய மட்டை வீச்சாளராக சுபாஷ் இல்ல ராஜன் நினைக்கிறேன். ராஜன் ரெண்டு பேர் சுபாஷ் என்கிற ராஜன். ஓ அப்படியா? ஒரு
ஸ்வீப்புக்கான ஒரு முயற்சி, நல்லா ஃப்ரண்ட் ஃபுட்டை முன்னாடி போட்டு கிளியர் பண்ண பார்த்தாரு, ஆனா முடியல. அம்பையா ஸோ பேட்ல ஒரு ஸ்மால் எட்ஜ், அதோட ஒரு சிங்கிள் ஆஃப் த மார்க் சாந்த ரூபன், சாரி ராஜன். அந்த பாலை பாத்தீங்களா சுபாஷ், அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெச்சில் ஸ்வீப் பண்ண பார்த்தாரு. ஆமா, மீண்டும் ஒரு நல்ல பால் ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓகே ஓகே, கோபேக் 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 அப்படின்ற மாதிரி நல்ல த்ரோ, நல்ல ஒரு பவுலிங். எஸ் 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 12க்கு 1. இந்த ஓவரில் வெறும் 5 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஓவர் ஃப்ரம் த இளங்கோவன். 18 பாலுக்கு 17 அடிக்கணும்னா நிச்சயமாக. இந்த நேரத்தில் வந்து ஹரி, இந்த 2 பேட்ஸ்மேனும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி உள்ளவங்க. ஆமா, நிறைய சீக்கி சிங்கிள்ஸ் ஓடுவாங்க. அந்த திருடுறது, ஸோ அந்த சீக்கி சிங்கிள் நிறைய ஓடுவாங்க. ஸோ 30 யார்ட் சர்க்கிளில் இருக்க பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி அவுட்ஃபீல்டில் பால் போச்சுன்னா ஃபாஸ்ட்டாக சேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவங்களோட அந்த சீக்கி சிங்கிள்ஸை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். எஸ்னா நம்மளோட இந்த கோலம் ஃபெஸ்ட் பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஆன்லைனில் 436 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கரண்டா. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? என்ன? the one and only wonderful commentary. ஏன்னா வந்து நேத்தே எனக்கு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் கிரிக்கெட் அனலைஸோட பேசுங்கன்னு. அதனால தான் இன்னைக்கு நான் வந்து பைக்கை பிடிச்சிருக்கேன். அந்த ரெக்வஸ்ட்டை கேட்டது வந்து நம்ம அப்புவோட தம்பி ஷாம் இருக்காங்களா இங்க? ஷாம் தான் வந்து கேட்டாரு. அதனால தான் அந்த 17 லட்சத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்து இங்க கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். சிறப்பு சிறப்பு. ஸோ 2 ஓவர் முடிவில் 12க்கு 1, 18 ரன், 18 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். எனக்கு வாட்ஸ்அப்ல சூப்பர் தலன்னு போட்டிருக்கான் அப்பு ஷாம். ஓஹோ, ஸோ அவரும் அந்த ஆன்லைன்ல தான் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நைஸ். என்னப்பா இவர் லெஃப்ட் சும்மா தட்டி பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க மிடில் ஆடுறாரு. எப்படி டைரக்டா வெறும் ஸ்கூப் மட்டுமா பேட்ஸ்மேன்? குசும்பி அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சாந்த ரூபன் ஸ்ட்ரைக்ல, பவுலிங்ல வந்திருக்காரு நவீன் அவர்கள். நல்ல ஷாட்டுங்க ஆன் த லெக்ல ஃபிளிக், ஆனா ரொம்ப தூரம் போல. நீங்க சொன்ன மாதிரியே சீக்கி ரன்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம நடக்கிறதும் சொல்லுவோம், நடக்க போறதும் சொல்லுவோம். ஆஹா அண்ணா, எனக்கு எப்போ வந்து கல்யாணம் ஆகும்னு சொல்லுங்க. அப்படியே வாய்ப்பு இல்ல ராஜன், மட்டும் சொல்லிடாதீங்க, மனசு வலிக்கும் இருக்கு. இல்ல 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 நிச்சயமா உண்டு. தேங்க்ஸ்ண்ணா. எங்க உமாபதி கெஜாக்கு எப்ப கல்யாணம் ஆகுதோ அதுக்கு மறாவது நாளே உங்களுக்கு நடக்கும். அப்ப ஆவாதா? ஐயோ சரி பரவாயில்ல, கமிங் பேக் டு கிரிக்கெட் நம்ம பண்ணிடலாம். ஒரு 2 ரன் வந்திருக்குதுங்க குவிக்கா நவீனோட மொதல் பால்ல. 17 பாலுக்கு 15. பெரிய ஷாட்டா கிளியர் பண்ணிருக்காருங்க. 6, அந்த 6ஓட முத்திரையை பதிச்சிருக்காங்க டாப் 3ல அப்படின்னு சொல்லலாம். எல்எல்எஃப் அணியினர் தேவைப்படும் ரன்கள் வெறும் 9 ரன் 16 பால்ல. ஹரி அங்க பாத்தீங்களா அந்த ஒரு சீக்கி சிங்கிள்னால பேட்ஸ்மேன் வந்து சேஞ்ச் ஆனாங்க. எஸ், சோ அது வந்து செட்டில் ஆன பேட்ஸ்மேன் அது ஒரு கன்வர்ஷனா பண்ணிட்டார் பாருங்க. இந்த எஸ், சாந்தரூபன் அவர்கள் ரொம்ப சூப்பரா அந்த லோ ஃபுல் டாஸை தூக்கி விட்டு லெக் சைடுல ஒரு சிக்ஸர். 20 ரன் வந்திருக்கு. இன்னும் 9 ரன் மட்டுமே வேணும் 16 பால்ல. 16 பந்துகளில் 9 ஓட்டங்கள் தேவை எல்எல்எஃப் அணியினருக்கு. மீண்டும் நவீன் வீச அதனை எதிர்கொள்ள சாந்த ரூபன். எஸ், கவுண்ட் ஏறிட்டே போகுது. நான் 480 இப்போ. ஆஹா, சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு போக முடிவு பண்ணிட்டாருங்க. நேரா கப்பிள்ஸ் பாறையை நோக்கி ஒரு 6 லான்ச் பண்ணிருக்காருங்க. அண்ட் சேஃபா அது டெலிவர் ஆயிருக்கு. இன்னும் 3 ரன்கள் மட்டுமே வேணும் எல்எல்எஃப் அணியினருக்கு. சாந்தரூபன் மொத 2 ஓவர் சாந்தமா ஆடினாரு. இங்க 3வது ஓவர்ல விஸ்வரூபம் எடுத்திருக்காருங்க. ஒரு ஸ்லோ ரன், நல்ல டிஃபென்ஸ். ஆஹா, ரீட் பண்றாரு பவுலரோட மைண்டர் ரீட் பண்ற. ஆஹா ஆகா, செம்ம கிரிக்கெட்டிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்குமே தெரியாது சாந்த பத்தி. சாந்த் மிகவும் குசும்பு பிடிச்சவன். இது போல வந்து பல மேட்ச் என் பால வந்து வெளியே அடிச்சிருக்காரு. அப்படியா? ஆமா ஆமா ஆமா.
அவர் அந்த நடுவுல ஸ்கூப் ஆடுற மாதிரி பேட்டை தட்டும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் குசும்புன்ட்டு. இன்னும் 2 பால் இருக்குங்க. இந்த ஓவர்ல மேட்ச் முடியுமா, அடுத்த ஓவர்ல முடியுமா? நல்லா அடிச்சிருக்கார் ஆஃப் சைடுல. பவுண்டரி 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 பவுண்டரி. அந்த ஒரு பவுண்டரியோட இங்க மேட்ச் ஒரு முடிவுக்கு வருது. எல்எல்எஃப் அணியினரை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ண வச்சிருக்காரு சாந்த ரூபன். சோ வின் பண்ணி அவங்க டாப் 3 அப்படின்ற இடத்தை பிடிக்கிறாங்க. அண்ட் கோலம் யுனைடெட் ஏ என்னதான் இந்த மேட்சை நீங்க தோல்வியாற்றிருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்ல நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான டீம், எங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. 114 அப்படிங்கிற உங்களோட ஒரு ஸ்கோர் இன்னைக்கு வரைக்கும் அன்பீட்டனா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ் உங்களுக்கும். அண்ட் நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தது STS ஃபவுண்டேஷன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1 20வது நாள்ல 2வது மேட்ச்.